தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் நண்பன். அதாவது இன்னைக்கு என்ன ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு டேட்டா காலி ஆகுது, ஒரு நிமிஷத்துக்கு எந்த அளவுக்கு டேட்டா காலி ஆகுது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்கிலோ அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப்லையோ இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசர்லையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ இல்லை கூகுள்லையோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு எந்த அளவுக்கு டேட்டா போகுது, ஒவ்வொரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு செகண்டுக்கும் எந்த அளவுக்கு டேட்டா நம்மளுக்கு வந்து காலி ஆகுது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எதுக்கு சொல்றதுக்கு காரணம் அப்படின்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சரி நேற்று சரி ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க, 1200 ரூபாய்க்கு நாங்கள் மாதம் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு வந்து ஒய்ஃபை வந்து அதாவது மொபைல் நெட் வந்து மொபைல் நெட்டுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம், எப்படி காலி ஆகுதுன்னே தெரியல, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது சம்பந்தமாக ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு தான். இப்போ நாங்கள் மேலே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நேராக கூகுள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை நீங்கள் டச் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு இன்டர்நெட் ஸ்பீடு மீட்டர் லைட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். இதனுடைய ரிவ்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை இப்போ 5 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 4.5 ஸ்டார் வாங்கியிருக்குது. இதனுடைய அப்ளிகேஷனோட சைஸ் எப்படின்னா, ஒரு நிமிஷம், பார்த்தீங்க அப்படின்னா 2 MB கூட கிடையாது. சரியாக சொல்லணும் அப்படின்னா 1.25 MB தான். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம மொபைல் டேட்டாவோ இல்லை ஒய்ஃபை டேட்டாவோ எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதனால் என்ன ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான அப்படின்னா, நம்ம இப்போ வந்து காசு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் நெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு போட்டுட்ருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நாளையும் ஒரு அளவு தெரியும். சரி, இந்த அப்ளிகேஷனுக்கு இவ்வளோ டேட்டா போகுது, ஃபேஸ்புக் வீடியோ பார்க்கறதுக்கு இவ்வளவு டேட்டா போகுது, யூடியூப் பார்க்கறதுக்கு இவ்வளவு டேட்டா போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்லாத ஒரு வீடியோக்களை வந்து நம்ம வந்து பார்க்க தேவையில்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கூட நம்ம வந்து வர முடியும். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நான் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 MB யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனோட, அதாவது இப்போ நீங்கள் வந்து ப்ரௌசர்லேயே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய மொபைல் டேட்டாவோ அல்லது ஒய்ஃபை டேட்டாவோ ஸ்பீடை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது மூலமா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். குமார் அப்படிங்கிற ஒய்ஃபைல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஒய்ஃபை ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத பார்த்தா 28%. அதாவது பார்த்தீங்கன்னா 100%க்கு 24% தான். இது மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கு எத்தனை ஸ்பீடில் வந்து இந்த ஒய்ஃபை வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். மேலே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை வந்து இந்த செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 MBக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் கூகுள்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ இல்லை இப்போ யூடியூப்லையோ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு மேலே கீழே இறக்கி விட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை MB காலி ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது மூலியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனை MB யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து எத்தனை MB வந்து மொபைல் டேட்டாவோ இல்லை ஒய்ஃபை டேட்டாவோ நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த அப்ளிகேஷன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். வெறும் 1.25 MB தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க மொபைல் டேட்டா யூஸ் பண்றவங்க கண்டிப்பா இது மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டேட்டா வந்து காலி ஆகுது, ஒவ்வொரு செகண்டுக்கு எந்த அளவுக்கு டேட்டா காலி ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த அப்ளிகேஷன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இது மூலியமா டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நாங்கள் கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு தேவையில்லாட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனால தப்பே கிடையாது. நீங்கள் நம்ம போடுற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பாக எல்லா அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு நினைக்காம மற்றவங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிற முறையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிரிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்லை, நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடாங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது நான் உங்கள் நண்பன். ஓகே பாய்.